ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான மீஷோ ஹால் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம 8th மந்த்துக்கு வந்துட்டோம், ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் ஆரம்பிச்சதும் தெரில, முடிய போகிறதும் தெரில, அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஸோ இப்போ ஆகஸ்ட் வந்துட்டாலே அவ்வளோதான். இந்த ஒரு 5 மந்த்ஸ் வந்து நமக்கு எல்லாம் ஃபெஸ்டிவ் மந்த் மாதிரி தான். ஸோ கண்டினியூஸாக ஏதாவது பூஜா, ஹாலிடேஸ், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ், ட்ரெஸ்ஸஸ் ஹால்ஸ்லாம் வந்து நமக்கு டெய்லியும் ஒன்று அப்லோட் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் அது முடியாததுனால வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலோ இல்லை நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தாலோ, இது இல்லாமல் நிறைய ஷார்ட்ஸ், மினி வ்ளாக்ஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுவேன். பட் அது வந்து அப்பப்போ கொஞ்சம் நல்லாவே லாக் ஆகுது. ரீசன் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. இதையும் சைட் பை சைட் பண்ணிட்டு அதையும் வ்ளாக்ஸ் எடுக்கிறது. இப்போ வீட்டில் நார்மலாக குக் பண்ணுறது எல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். பட் ஸ்டில் அந்த இடத்துல கேமரா வச்சு நமக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி தோண மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து அதை கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறனால நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய மோட்டிவேஷன் வேணும். அது வந்து உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைபில் தான் இருக்காமல் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கு கொடுக்க பாருங்கள், பார்க்காதவனுக்கு கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீஷோ கலெக்ஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடான சில ட்ரெஸ் எல்லாம் வந்து மாட்டியிருக்கு, அதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெஹங்கா. சீரியஸாக இதை பற்றி சொல்லணுன்னா இது வந்து அசந்து போகிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 1200 300க்கு இந்த மாதிரியான ஒரு லெஹங்கா செட் வந்து உண்மையாகவே வேறு எங்கேயும் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில், அதையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி சூப்பரான லெஹங்கானா ஒரு கிராப் டாப் லெஹங்கா மாதிரி இல்லைங்க, ஒரு ஸ்கர்ட்டு, நல்லா ஃப்ளேயர்டு ஸ்கர்ட், அதுக்கு டாப் அந்த மாதிரி. நான் சைடில் வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன், அப்படியே நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ் தான் இது வந்து நல்ல சில்கியான ஒரு ஷிம்மரான ஃபேப்ரிக்கில் இருக்குது. இது வந்து ஒரு டாப் தாங்க, ஆனால் பேக் சைட் கூட அந்த பேக் நாட்ஸ் எல்லாம் பிடிச்சி, அந்த ஸ்டிச்சஸ் பிடிச்சி அவ்வளோ ஃபிட் அண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல் சைஸில் இருந்து லைக் எஸ்ஸில் இருந்து XXL வரைக்கும் கூட நீங்கள் வந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஸ்ட்ரக்சராக ஃபிட் வைஸ் ரொம்ப நீட்டாக இருந்தது. உள்ளே எக்ஸ்ட்ரா பிரித்து விடுறதுக்கும் கூட கொஞ்சம் துணியை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் தைச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒர்க், ஜம்கி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் கொடுத்து நீட்டாக இருக்குது. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு நெக்கில் தான் சொதப்போம். மீஷோ 1000 ரூபாய் போட்டு ட்ரெஸ் எடுத்தாலும் நெக்கில் வைப்பாங்க ஒரு செக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக்கு, ப்ராட் நெக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் ஜுவல் நெக் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் ஸ்லீவ் எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக எனக்குன்னே ஸ்டிச் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கர்ட்டு இதான் வந்து பாட்டம், எவ்வளோ பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உண்மையாகவே நான் ஒரு கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோ வலிக்குது கை, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு, சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டன் மட்டும் அவங்க கொடுக்கல, நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹைட்டுமே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க பட்டன் கொடுக்காம இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப எனக்குலாம் தர கூட்டுற மாதிரி இருந்தது. நான் வந்து 164 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஸோ எனக்கு தர கூட்டுற மாதிரி இருந்தது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலோ இல்லை வந்து ஹைட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலோ ஈஸியாக நீங்கள் மேலே இந்த மாதிரி டாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு தடவை மடிச்சு அடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பட்டன் எதுவும் கொடுக்காம கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃப்ளேரோட நல்ல தரக்கூட்ட அவ்வளோ கிராண்டான ஒரு பார்ட்டி வேர். நீங்கள் வெட்டிங் கெஸ்ட்டாக கூட இது யூஸ் பண்ணலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு செட் வந்து எனக்கு மீஷோவில் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வர்த் த மணி. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக தெரிகிற ஏதாவது ஒரு மொமெண்ட்டுக்கு, ஒரு அக்கேஷனுக்கு இதை யூஸ் பண்ணணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கூடவே ஒரு துப்பட்டா வருது. ஸோ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த மெஷ் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த பார்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த நெட்டு இந்த மெஷ் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக நிற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அதை கொஞ்சம் ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அழகாக ஒட்டியாக நல்லா போட்டு கட்டினோன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா இது வந்து டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பட் கவர் ஆகிற மாதிரி, சைடு 2 சைட்லேயும் குட்டி ஓப்பன் வர்ற மாதிரி, நம்ம சின்ன வயசுலலாம் அந்த சட்டை பாவாடை போடுவோம்ல, ஸோ அந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சு அழகாக இந்த மாதிரி போட்டு ஒட்டியான கட்டினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் ஒட்டியானத்தை காணும், அதனால் விட்டாச்சு. இன்னொன்று இப்போ வந்து நமக்கு ஒட்டியான போட்டால் தான் அந்த ஃபிட்டு கிடைக்குன்றது இல்லை, அது இல்லாமல் அந்த ஃபிட் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருந்தது, அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ இது வந்து மஸ்ட்டு ட்ரைங்க, கண்டிப்பாக ட்ரை. உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குர்தா வித் துப்பட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா யோக் பார்ட்டில் வந்து நல்லா அழகான ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ட்ரெண்டிங் கலர். இது வந்து ஒரு சில்க் டச் ஃபேப்ரிக்கில் இருக்க மாதிரி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன்சி எத்னிக் வேர் ஹால் மாதிரி தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்களேன் இந்த மாதிரி அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பிரைட்டாக. இது வந்து நான் சொன்ன மாதிரி நெக் வந்து நல்லா க்ளோஸ்டாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த க்ளோஸ்டு நெக் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சைடு ஸ்லிட்டோட வித் லைனிங்கோட ஒரு ப்ராப்பரான குர்த்தா, நீட்டான குர்த்தா.
அண்ட் துப்பட்டாவுக்கு தான் இந்த மணியே நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒர்த்து, ஃபுல் பியூரான ஒர்க் பண்ண துப்பட்டாங்க. அவ்வளோ அழகான எம்ப்ராய்டரி இந்த லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு கேப் கூட இல்லை. நல்லா லென்த் வித்தோட ஒர்த்தாக இருக்குன்றது தான் பேர் பண்ணலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் லெகின் பேர் பண்ணலாம். நான் அப்போதைக்கு வந்து ஒயிட் பேண்ட் இருந்தனால எல்லாத்தையும் ஒயிட் பேண்ட் கூட தான் பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரியே ஒரு செட்டு, இதே மாதிரியே ஒரு செட்டு தான், பட் இது வந்து வேறு பேட்டர்னில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் டிசைன், அதை எவ்வளோ தத்ரூபமாக அழகான பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், தெரியுதா? ஃபுல்லாக யோக் பார்ட் ஃபுல்லாக அழகான பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சில்க் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து யோக் பார்ட் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சைடில் ஸ்லிட்டு வர மாதிரி இருக்குது இந்த டாப்பு. எல்லாமே நீலேருந்துக்கு கீழே வரைக்கும் தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட் டாப்பு, ரொம்ப குட்டையாக போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டாப்பில் ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இதில் துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்து, நல்ல வித்து. அண்ட் இங்கே பாருங்களேன், இதில் லேஸ் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. துப்பட்டாக்கு தான் வேல்யூ, செம்மையாக இருக்குது. ஸோ துப்பட்டா, அதாவது நீங்கள் ஒரு ப்ளைனாக ஒரு ட்ரெஸ் போட்டாலும் துப்பட்டா மட்டும் நல்லா ஒர்க்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது செம்மையாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த செட் வந்து ரொம்ப சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிக்குது. அது இதுவும் கிட்டத்தட்ட நெக் பேட்டர்னு, லைக் ஹைட்டு, இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிசைன் தான் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஃபேப்ரிக் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான், நான் ஒன்று நினைக்க மீஷோ ஒன்று நினைத்து விட்டது. எல்லாமே வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ண மாதிரியே வருமானு கேட்டால் இல்லை. நான் வந்து அந்த சைடில் இருக்க அந்த சென்சேஷனல் ஒரு கவுன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பிளாக் கலர். பட் அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு அனுப்புனது வந்து இந்த சராரா ஷூட்டு. சரி, சராரா ஷூட் அனுப்புனதான் அனுப்புனீங்க, ட்ரையன் ஹால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணாத ஒன்று என்னென்னா ஸ்லீவ்லெஸில் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி ஸ்லீவ்லெஸ் அனுப்பிச்சி யார் போட்டு பார்க்குறது? ஸோ அதனால் நான் போட்டு கூட பார்க்கல, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணது எனக்கு வராததுனால எனக்கு இது பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. நான் ஆர்டர் பண்ணது என்னென்ன சைட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அது வராமல் போனது ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதனால ஃப்ளேர்டு கவுன் வித் ஓவர் கோட்டோடு இருக்க மாதிரி இருந்தது. சரி, ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், பட் அது வரல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பு ஷராரா பேண்ட்டு வித் துப்பட்டான்னு தான் வருது. எனக்கு இது ஓகே இல்லை. பிளாக் ஸ்ட்ரக்கும் இல்லை, ஒயிட் ஸ்ட்ரக் போட்டாலும் நல்லா இருக்காது. இது ஒரு வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்க ட்ரெஸ், இது அப்படியே விட்றது தான் நல்லது. ஆனால் ஸ்லீவ்லெஸ் போடாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த வந்து ஷேர் பண்ணியே ஆகணும்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை போன மாதமே ஊர் பக்கம் போக வேண்டியது, சரி இதை காமிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேர்டு கவுன். இது வந்து ஒரு செலிப்ரிட்டி கேட்லாக் தான் வச்சுருப்பாங்க மீஷோ. ரொம்ப நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அது மாதிரியே வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இதே மாதிரி ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் என்ன ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அதை நான் இன்னும் ட்ரை பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அது பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கவுனு 1000 கிட்ட வந்தது, ஒர்த்தாக இருந்தது. அது வந்து ஒரு சில்க் ஃபேப்ரிக்கு டாப்பு, நல்லா ஃப்ளேர் டாப் தான் வித் துப்பட்டாவோட வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் இருக்குது, நல்ல ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கர ஃப்ளேர் வரும், வித் லைனிங்கோடு இருக்குது, ஒரு துப்பட்டாவோட இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனாலே இது அது மாதிரி வருமா என்னமோன்னு சொல்லிட்டு நான் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் ஃபைனலி மனசை தேத்துக்கிட்டு பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே சூப்பராக வந்துருந்தது. சூப்பரான ஒரு கவுன் பேட்டர்ன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஒர்க்குங்க. சும்மா அதாவது மீஷோவில் இப்போயும் சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது, நல்ல லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம ஏமாறவும் தான் செய்வோம் அப்பப்போ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி நீட்டே இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து ரொம்ப நீட்டான ஜார்ஜெட் ஃபேப்ரிக், நீட்டான ஃப்ரண்ட் ஒர்க்கு. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து அந்த கவுன் பேட்டர்னுக்கு மேக்ஸி கவுன் மாதிரி ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லூஸாக இருந்தது, நல்லா பிரைட்டாக நல்லா வைப்ரண்ட் கலராக இருந்தனால எனக்கு ரொம்ப சூட்டபிளாக நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் நல்லா ஃப்ளோர் லென்த்து தரக்கூட்டுற மாதிரி கீழே வந்து கேன்வாஸ் வேறு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபேன்சியான ஒரு கஸ்டமைஸ்டு கவுன் போட்ட ஒரு ஃபீல் கிடச்சிது. அண்ட் துப்பட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ என்ன பேண்ட் என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு 600 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு அண்ட் அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான். இந்த ஹாலில் அன்எக்ஸ்பெக்டடாகவே கொஞ்சம் கிராண்டான பார்ட்டி வியர் ஷேர் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இன்னொரு ட்ரெஸ்ஸையும் நான் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரீல்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷராரா சூட் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு 3 பீஸ் செட்டு, செம்ம ஷைனிங்கான ஃபேப்ரிக் இது. அண்ட் ஒர்க்லாம் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் டாப்பு அண்ட் அந்த ஃப்ளேர்டு அந்த ஷராரா பேண்ட் இருக்க மாதிரி இருக்கும் வித் துப்பட்டாவோட. ஸோ இது வந்து அரௌண்ட் 1000 ரூபீஸ் கிட்ட தான் வாங்கினேன். பட் ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சைஸஸ். அண்ட் நெக் பேக் பேட்டர்ன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் உள்ள லைனிங் கொடுத்துருக்கனால
இருக்கிறதுனால நமக்கு குத்தாது, ரொம்ப நீட்டாக கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்டு இது கூடவே வந்து இடையில ஒரு டைம் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளாட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமேசானில் ஒயிட் ஃப்ளாட் வாங்கினதோடு சரி, ரீசெண்ட் டேஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவ்வளோவா ஃபுட் வேறு ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து நான் வாங்குறதே கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ஒயிட் ஒன்று நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது அரௌண்ட் 200 ருபீஸ் தான், பட் ரொம்ப அழகாக இருந்தது, செம்ம வர்த்து. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹால்லேயே உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.